முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி ஜீவாவின் 119வது பிறந்தநாள் விழா திருப்பத்தூர் அருகே சிராவயலில் தோழர் ஜீவா மகாத்மா காந்தியடிகள் 1927ஆம் ஆண்டு சந்தித்து உரையாடியதன் அடையாளமாக தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள நினைவு மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சிராவயல் பொதுமக்கள், தமிழக கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை. தோழர் ஜீவா மகாத்மா காந்தி திருவுருவ சிலைகள் வெண்கலத்தினால் ஆனவை என்பதால் வெயிலிலும் மழையிலும் பறவைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க உடனடியாக நிழற்குடை அமைத்து தர ஊராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்தில் அமைந்துள்ள தோழர் ஜீவா மகாத்மா காந்தி நினைவு மணிமண்டபத்தில் தோழர் ஜீவாவின் 119வது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், தமிழக கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள், சிராவயல் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். 3.27 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்ட தோழர் ஜீவா உத்தமர் மகாத்மா காந்தியடிகள் நினைவு மண்டபத்தில் அமைந்துள்ள இருவரது திருவுருவ சிலைகளுக்கும் உரிய பராமரிப்பின்றி வெயில், மழை, பறவைகள், விலங்குகள் எச்சமிடுவது உள்ளிட்ட சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதால் உடனடியாக நிழற்குடை அமைத்து சிலைகளை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து சிராவயல் ஊராட்சி மன்ற அலுவலரிடம் கேட்டபோது பாதுகாப்பு நிழற்குடை அமைப்பது குறித்து அரசிற்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜீவானுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும், கலை இலக்கிய பெருமன்றத்திலும், ஊர் மக்களும் வந்து அவர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கம் பொது பயன்பாட்டிற்கு வர வேண்டும். மக்களுக்கு பயன்படும் வகையிலே இதை உடனடியாக ஏற்பாடு செய்ய மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவா காந்தியடிகள் சிலையை வெயிலிலும் மழையிலும் நனைந்து கொண்டிருக்கின்றது. அதை பாதுகாக்கும் விதமாக ஒரு மேற்கூரை அமைத்து அதை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.